எப்படிப்பட்டவன்னு எனக்கு தெரியாதா? நீ என்கிட்ட என்ன வெத்தோடு இப்படி கிழிச்சு புடுவ? நீ என்னடா புடிச்சு புடுங்கி புடுவ? யாரு ஒரு பொம்பளை ஆம்பளை எழுத்து பேச ஆரம்பிச்சாலே ஒரு இதுக்கு ஆக மாட்டேன்னு தெரியும். கணவனே கண்கண்ட தெய்வம்னு மதிப்பு மரியாதை கொடுக்கிற இனத்துல பிறந்தவங்க நாங்க. யாரு? நாங்க தான். உலகத்துல ஆம்பளை வந்து வெளிப்படையா சில விஷயம் பேசுவேன், சில விஷயம் பேசாம இருப்பேன். ஆனா அப்பேற்பட்ட ஆம்பளையவே தலைகுனிய வைக்கிறது நீங்க தான், தலை நிமித்தி விடுறது நீங்க தான். நீங்களே உங்க வாயால சொல்லிட்டீங்கல்ல, ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே ஒருவன் வாழ்வதும் பெண்ணாலே உலகத்துல வீழ்வதும் பெண்ணாலே. அப்படி சொல்லாதீங்க. நடிச்சாம 1 மணிக்கு கூட நாங்க வீட்டுக்கு போவோம். எங்க ஆத்தாப்ப ஏன்னு கேட்க மாட்டாங்க. எப்ப வயசு பயலா இருக்கிறப்ப அதே உங்க கழுத்துல 3 நாட்டுங்கிற அந்த 3 முடிச்ச போட்டு உங்களை கல்யாணம் பண்ணி பொண்டாட்டின்ற ஸ்தானத்தை கொடுத்து நான் புருஷன்ற பதவி ஏற்கிறேன் பாரு, அதோட அது சோழி முடிஞ்சிச்சு. பொண்டாட்டி கட்டி முடிச்சுட்டா 6 மணிக்கு போன் அடிச்சு எங்க நக்குற நான் எங்க வேலை போட்டு யாரு கிடக்கா வெச்ச தலைய மாட்டியா இப்படியே புருஷனை நொய்யி நொய்யிட்டு பேசி ஒரு கட்டத்துக்கு மேல புருஷன் மண்டையை கழுவி தனி கொடுத்துறோம்ன்ற பேர்ல கூட்டிட்டு போயிருது. சரி உங்களை நம்பி நாங்க தனி கொடுத்துற வர்றோமே, அப்படிப்பட்ட புருஷனுக்கு தனி கொடுத்துற வந்த பின்னாடியாவது நிம்மதியா இருக்கா? அப்பதான் பிரச்சனை உச்சந்தல்ல ஆரம்பிக்குது. தனி கொடுத்துற போன மகளை பார்க்கறதுக்கு இவங்க ஆத்தாள் அப்படி ஏறிக்கிட்டு வருவாங்க பண்டவாத்திரத்தோட. இவங்க இதே போன் அடிச்சு இவங்க லூசு முண்டையை கிளப்பியே விட்டுருப்பாங்க. எப்படியாவது உன் புருஷனை கூட தனி கொடுத்துற போயிரு, காசை சம்பாதிக்கிறப்பெல்லாம் உன் மாமியா கிட்டே உன் புருஷக்கார கொடுக்குறியா கிளப்பிட்டு போயிரு, இந்த லூசு முண்டையும் புருஷக்கிட்டு போயிருவேன். இங்க இவங்க ஆத்தாப்பே வர்ற நேரம் இந்த லூசு முண்டை புருஷனை போட்டு உசுப்புவா. எங்க எந்திரிங்க எந்திரிக்க, உங்க அத்தையும் உங்க மாமாவும் நம்மளை பார்க்க வர்றாங்களா, ஓடி போய் கறிக்கடையில் போய் மண்டை கறியை அறுத்து எடுத்துட்டு வாங்க, எங்க அப்பனுக்கு அதே பிடிக்கும். இதுவே எங்க ஆத்தாப்பே என்னை பார்க்கறதுக்கு வரட்டும், லூசு முண்டை இழுத்து பொத்திடுவா. என்னங்க எனக்கு குத்து 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 குத்துன்னு வருதுங்க, மேலுக்கே ஒப்பலங்க பழைய சோறு இருக்கும், ஓத்தாளுக்கு புளிஞ்சு வச்சு ஊத்த சொல்லுங்க. என் திருட்டு முண்டை உங்க ஆத்தா வந்தா மண்டை கறி, எங்க ஆத்தா வந்தா சார் மன்னிச்சுக்கோங்க சார். இம்பட்டு வேதனையை ஆண்கள் அனுபவிச்சு வெளியே சொல்ல மாட்டாப்ல இருக்க. கவலைப்படாதீங்க, உங்க வேதனையை நான் இது பண்றேன் சரிங்களா, கோபப்படாதீங்க. ஏன் இவ்வளவு எமோஷன் ஆகுறீங்க? டாக்டர் சொல்லியிருக்காரு அதிகமா பேசுறீங்க உங்களுக்கு நெஞ்சு வலி குஞ்சு வலி எல்லாம் வரும் சொல்லியிருக்காரு. நீங்க சொன்னீங்கள 3 நாட்டு நக்கிறதுக்கா போடுற, ஒத்த முடிச்சோட உன் ஜோலியை முடிக்க வேண்டியதானே. 3 முடிச்சு போடுறதுக்கு 30 லட்சம் ரூபாய் செலவு தானே. சும்மா இருக்கிற வயிறை பலூன் மாதிரி வீங்க வைக்கிறதுக்கு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் அதுக்கு 2 லட்சம் ரூபாய் செலவு. முதல் ராத்திரி எவன் ஒருத்தவன் கண்டுபிடிச்சான் தெரியல, புரோட்டாவுக்கு மாவு வணையிற மாதிரி வினைஞ்சு குரங்கு கையில் கிடைச்ச பூமாலை மாதிரி குதறி எடுத்து வேப்பம்பளை மாதிரி பிதுக்கி 40 பிள்ளைகளை மூஞ்சி போகிற மாதிரியே பெக்கணும். அப்புறம் சொல்ற எங்க ஆத்தாப்பை வந்தோன்னா எங்களுக்கு தொடகரியா அறுத்து, தொடகரி எதுக்கு நக்கிறத கத்துக்கிறேன், என் வடகரியை திங்க வேண்டியதானே. இவங்க ஆத்தாப்பை வந்தோடனே எங்களுக்கு குதி குதியா வருதுங்க, குது குதிரி ஓத்தாமல குது குதுன்னு வருதுங்க, குது குதுன்னு வருதுங்க அப்படிங்கிறமா. ஏன் மண்டையை கழுவுறோமா? நாங்க எதுக்கு மண்டையை கழுவுறோம்? நாங்க தனி கொடுத்தவங்க கூப்பிடுறோமே. நீ அப்ப என்ன சொல்லணும், என்னை பெத்த தாயை விட்டுட்டு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்றேன். வந்தாண்டா ஆம்பளை ஒத்த சில்லுக்கு பொம்பளை கூப்பிட்டோன்னா நாக்க தொங்க போட்டுக்கிட்டு நக்கிக்கிட்டு ஏறிக்கிட்டு வந்துடுற. நீ சொல்ற நாங்க தனி கொடுத்தோம் நக்கரம். இந்த கை தட்டுற குரூப் எல்லாம் தேங்காய் பொண்டாட்டிய வர்ணிப்பேன். ஆசை 60 நாள் மோகம் 30 நாள். திஸ் இஸ் எ டொங்காஸ். இவன் ஜோலியை முடிக்கிற வரையும் பொண்டாட்டிய வர்ணிப்பேன். அஷ்டலட்சுமிம்பேன், தர்மலட்சுமிம்பேன், மகாலட்சுமிம்பேன், யோகலட்சுமிம்பேன். இவன் வேலையை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் ஏன்டி செவ்வாய் தோசை பிடிச்ச முண்டை அப்படிம்பேன். இப்படி பேசுற வாயில நான் கழுவி ஊத்துவேன். நீ பேசுற ஒரு விஷயம், நீ பேசுறிய சும்மா இருக்கிற வயிறு நாங்க பலூன் மாதிரி வீங்க வைக்கிறோமா? எங்க வைக்கிற? நான் ஏமா எல்லா பொம்பளை பிள்ளையும் இத ஒண்ணு சொல்றீங்கம்மா. நாங்க 10 மாசம் சுமக்கலாம், 10 மாசம் சுமக்கலாம், 10 மாசம் சுமக்கலாம். என்ன மயத்துக்கு சுமக்கிற? 3 மாசத்துல கழட்டி விடு, 2 மாசத்துல இறக்கி வை. நீ 10 மாசம் சுமக்கிறதுக்கு லூசு முண்டை. நான் 2 மாசம் பாதாம் பருப்பு பிஸ்தாம் பருப்பு முந்திரி பருப்பு திங்கிறேன் ஓத்தாமல. ஏன் பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு முந்திரி பருப்பு திங்கிறனா ஓம் பருப்பு கிளம்புறனுங்கறனால சொல்ல. பொம்பள ரவடித்தனமா பேசாத. ரவடித்தனமா நீ பேசாதடா. இந்த பக்கறத பத்தி நீ என்ன பேசுற? அந்த காலத்துல பெரியவங்க, இப்ப இருக்கவங்க வாய்ப்பு கிடையாது. அந்த ஐயா போல ஆளுகளுக்கு தெரியும். அந்த காலத்துல பிள்ளை பத்து போட்ட மறுநாளே வயக்காட்டுக்கு களை எடுக்க போயிருக்காங்க. ஆனா இப்ப நீங்க அப்படியே பண்றீங்க. லேசா செக்கப்ல 2 கோடு தெரிஞ்சா போதுமியா? செம்ப தூக்காத, படியில கால வைக்காத, வாய சுருட்டாத, மைத்த புடுங்காத, மல்லாக்க படுக்காத, பிள்ளை வந்து உன் வாயில விழுந்துரும். எந்த ஒரு பொம்பளை குனிஞ்சு நிமிந்து வேலை வாக்குறீ அப்பதான் சொகப்பரசவமாக. நீங்க சொல்றீங்களே நாங்க படிய தூக்காத, செம்ப தூக்காத, மல்லாக்க புழக்காத,
வேணும்னு. ஏன்டா மூதேவி, நீ தான் மாசமானாலும் எந்த நேரமும் வேலை நொட்டிக்கிட்டு கிடக்குறிய, அப்புறம் நாங்க மசத்துல வேலை வாப்பா. அப்பதான் சுகப்பரசம் ஆகுமா? அடே பம்மாத்துக்காரி பணியார வைக்க போனாளா, கீழே வளவு கம்மா கரையில உட்காந்துக்கிட்டு ஒரு பொம்பளை என் பணியாரத்தை தூக்கிட்டாடே, என் பணியாரத்தை தூக்கிட்டாடே, இடிச்சுக்கிட்டு செத்தாளா. கீழே வளவு கம்மாக்குள்ள நிக்கிதான் கோர ராதா செல்வி, இதுக்குள்ள வச்சா ரோட்ல நிக்குது வேம்பு, நடுவுல போகுது பாம்பு, நீ பெட்டி ஜெயராஜா. இல்ல இவ கொஞ்சம் ரப்ப எடுத்தா தெரியுறா, கொஞ்சம் உன்னை வாரு பிடிச்சாதான் சரியா வரும். ஏற்கனவே இந்த ரோடு இருக்குல்ல, இந்த ரோடு, இந்த ரோட்டுல போகுமா மோட்டார் வண்டி சைக்கிள் வண்டி, சரிங்க, மூடிக்கிட்டு உள்ள ஓடி மொட்டை குண்டி. அட குளத்துல கிடக்காத கெடுத்து பொம்பளை மாதிரி பேசு, ரெவடி முண்டை மாதிரி பேசாத. பைபாஸ் ரோட்ல வச்சு ஒரு பதம் பார்த்து போடுவேன் பாரு. அழகு இருந்தா மட்டும் பத்தாது, ஒரு பெண்ணுக்கு வாய் அடக்கம் ரொம்ப முக்கியம். என்ன ஒரே மசுறு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிய, என்னடா என்ன மசுறு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறிய? ஒரு ஓ, இப்பதான் எனக்கு ஒரு விஷயம் புரியுது. உனக்கு மண்டையில மட்டும் தான் ஒட்டும் மயிரா இல்ல, ஆனா அந்த மயிரை வத்து ஊரை ஏமாத்துறாளே, இவெல்லாம் பொம்பளையா? இங்க வாரு, ஒரு விஷயம் தெரியுமா, அழகு இருக்கிற இடத்துல ஆபத்து நிறையவே இருக்கும். அப்படியா? ஆமா, அழகு இருக்கிற இடத்துல ஆபத்து நிறையவே இருக்கும். அப்படியே கீழே திரும்பி பாரு, அந்த ஆபத்தெல்லாம் சமாளிச்சு வர்றான் பாரு, அவன் பயம் கொண்ட இடத்துக்கு போவேன். கட்டின மனைவியே கண் கண்ட தெய்வம்னு ஒரு புருஷன் வாழணும். புண்ணியம் செஞ்சவன் புருஷனை உனக்கு அமைவேன். பொண்டாட்டி பேச்ச ஆம்பளை கேட்கணும்டா. ஆம்பளைக்கு அடி பணிஞ்சு போறவன் பொண்டாட்டி. ஒரு பொண்டாட்டி சோத்துக்கு சம்பாரிச்சானா புருஷன் குழம்புக்கு சம்பாதிக்கணும். சரி, சரியா? கல்யாணம் பண்ணி வரும்போது என் பொண்ணி அரிசியை வாங்கிட்டு வா, என் குண்ணி அரிசியை வாங்கிட்டு வா, அரிசியில வாங்கி போட்டு என் சட்டியில அலசுன்னு அலசி உனக்கு 40 வகை கூட்ட வச்சு நாங்க வேலைக்கு அனுப்பிச்சு விட்டு கீழே வளவு பஸ் ஸ்டாண்ட்ல டாட்டா காமிப்போமா. நீ பொம்பளை விட்டு ஓட்டைய பார்க்க யாருக்கிட்டு வருவியா? சொல்ற யாரு அது? எந்த நண்டி வார்த்தை கேட்டுக்கிறா, நான் பேசினா சட்டையா போயிருப்பா. எல்லா ஆம்பளை பேசக்கூடாது, புரியுதா? நீ ஒரு விஷயம் சொன்னியே, ஆம்பளை நிறைய வர்ணிக்கிறான்னு சொல்லி. உலகத்துல அழகு இருக்கிற இடத்துல ஆம்பளைய வர்ணிக்கத்தான் செய்வான். ஆனால் ஆம்பளையோட விஷயம் யாருக்கு வெளியே தெரியாது. ஏன் தெரியுமா? ஆம்பளைங்க நாங்க 1000 துக்கம் வந்தாலும் தொண்டை வந்தாலும் எங்களுக்குள்ளதான் வச்சுக்கிருவோம். உங்களை மாதிரி மூசு மூசுன்னு அழுது நீலி கடையில வடிச்சு புருஷனை ஏமாத்துற கூட்டம் நாங்க கிடையாது. ஒரு நிலம் இருக்குங்க, ஆமா, அந்த நிலத்துல உழுகணும்னா யாரு காரணம்? கலப்பை வச்சுக்கிட்டு ஆம்பளை காரணம். கலப்பைய வச்சிருக்க ஆம்பளை காரணம். இப்ப கலப்பை இருக்கு, சரி, நிலம் இல்லாம கலப்பைய சும்மாவே உழுதுட்டு கிடப்ப. கலப்பை 8 சாலு கூட அடிச்சாலும் நிலம் ஒவ்வொரு நிலமா இருந்தா யாருன்னா பொம்பளை நாங்க. இந்த கலப்பை யாருன்னா ஆம்பளை நீ. சரி, உன் கலப்பைக்கு வேலை கொடுக்கணும்னா நிலம் பொம்பளை நாங்க இடம் கொடுக்கணும். அப்ப உரம் போடுறவன் யாரு? உரம் போடுறது சேரமேச கூப்பிடு. அப்படியே அப்ப நீ பெட்டியை வித்துருவடா கொஞ்ச நேரத்துல. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்க. என்ன? உன்னை ரொம்ப பிடிக்கும் எனக்கு. என்ன விஷயம்னா, நாடக உலகத்திலேயே ஆமா ரொம்ப வெற்றி மேல வெற்றி வரீங்க. என்ன காரணம்னா உங்களுடைய தொழில் சிறப்பு. சரிங்க. உங்க மேக்கப்பு, உங்க பர்சனாலிட்டி, எந்த தொழிலா இருந்தாலும் உண்மையா நேசிச்சு பண்ணோம்னா தொழில் நம்மள காப்பாத்தும். ஒவ்வொரு பாடல்கள், இந்த வெரைட்டி சாங் அதெல்லாம் மிகைப்படுத்தலாம். ஆனா நான் வந்திருக்க கூடிய மேடையில மாசம் 30 நாள் நாடகத்துல உன்னை தான் நான் சந்திச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த கெட்ட வார்த்தைகளை என்கிட்ட பேசுறது, இந்த பேட் வாய்ஸ்களை யூஸ் பண்றது, இதெல்லாம் எனக்கு துளியளவு கூட பிடிக்காது. ஏதாவது ஒரு வார்த்தை பேசினா அப்ப பேசுனதெல்லாம் நான் தான். இந்த பிறகு தண்ணி முண்டை ஒண்ணும் பேசல. ஏண்டி நீ மேடையில செய்யாத ஒரு உரதான் நடி. என்னடா செஞ்சு? யாரு என்ன செஞ்சு? என்ன செய்யலன்னு கேளு. நோட நிக்கிறதுக்கு செவனே பட்டாணி விக்க போயிரலாம்டா. ஓ, இப்போ ஒண்ணும் கூட தப்பு இல்ல. கூட்டத்துக்குள்ள போ, உனக்கு பல ஜடல பிள்ளை வரைக்கும் போ. இப்படியே ஏலே பல போய் இறங்கி வேணா பா. கருப்ப பைய அறுத்துட்டாங்க மசத்துலயா புள்ள வரல. கீழ வளவல மணின்னு சொல்லி ஒரு கட்ட பைய வாங்கி நுழைச்சு விடுவோம். சொல்லுங்க உங்களுக்கு இந்த நான் எதுக்கு விட்டு வர மாட்டேன். அந்த அதுக்கு நான் துணிஞ்சவடா. ராதா செல்வி என்ன தொங்குராஜ் வாயுள்ள புள்ள பொளைக்கும் இருக்காங்க. அதே ஓக தண்ணி வடியத்தான் சுள்ளுன்னு இருக்கு. அப்பமா நேர்வ தண்ணி வடியணும். நேர்வ தண்ணி வடிஞ்சாத உடம்புல எந்த நோய் இருக்காது. உழைக்க காசை வாங்கணும்னா யாரு காரணம்? உழைக்கணும்ல. உழைப்பா அவள வா ஒல. நீ என்ன ஒலன்னு கீழ நின்னுட்டு இருக்க. ஒலடா ஒலச்சட்டி நெளிஞ்சு போயிரு பாத்துக்க. பாப்பமா பாப்பா. தம்பி பெட்டிக்கார தம்பி ஜெயரமேஷ் உழைக்கணுமா? உழைச்சு விட்டுருவோமா? ஆனா ஒரு முக்கியமான விஷயம், ஓமங்கு நிறைய இருக்கு, பாத்துக்குருவோம். கொஞ்ச நேரத்துல முருதங்காரனுக்கு சூடு பிடிச்சுக்குச்சான்டா. ஓய் வாயை வச்சு உறிஞ்சு விடுமா. என்ன மசத்துக்குள்ள நான் உரியினாதுக்கு உன்னைய கூட்டு வந்திருக்காங்க. இல்ல நீ நல்லா இருக்க, தொழில் சுத்தமான ஆளு. தம்பி பெட்டிக்கார தம்பி, பிள்ளை நல்லா உதவுமா? சூப்பர்ல. பிள்ளை எல்லாத்துக்கும் சரிப்பட்டு வருமா? ஆமா. எல்லாத்தையும் கேக்குமா? கேக்கும்ல.
சொல்றா கிளிப்புல மாணிக்க சொல்லுங்க பாத்துக்குருவோம். ஒரு விஷயம், என்ன வாயி ராதா செல்வி பேசுவ அப்படின்னு ஊர் உலகத்துக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா தங்கராசு கூட சேர்ந்து நீ மத்த வேலை வாப்பியான்னு உன் தொழில காட்டினாதான் தெரியும். மத்த வேலை என்ன வேலை பாப்பேன், முட்டையா சொல்லாதடா சொல்றா வேற. உன் திறமைய பார்க்கணும். பாப்போம். மக்கள் சாட்சி, ஆமா, தீர்ப்பு கொடுக்குற புண்ணியவாங்கள் அவங்க. கண்டிப்பா பாத்துக்கிறேன். அதைத்தான் பாப்போம். மாடு எந்த அளவுக்கு ஹெவியா வருது, இது ரேசு மாடா இல்ல பெருமாட்டு வர்க்கமா இல்ல பூஞ்சுட்டு மாடா நடு மாடா இல்ல காயடிச்ச முண்டியான்னு பாத்துருவோம். ஐயா நானே இப்பதான் சட்டியில பொங்க வச்சுட்டு ரொம்ப களைப்பா வந்திருக்கிறேன். உன் சட்டியை கறி பிடிச்ச சட்டியை காட்டி விலக்கி விட்டுருவாரு. யாருடா சொல்ற? சரி விடு, கவலைப்படாத. ராதா செல்வி ஆடணும் அப்படின்ற ஆண்கள் உங்க ரசிகர் விருப்பத்தை கை தூக்குங்க பாப்போம். பாருமா பாருமா உன் செல்ல புருஷங்களை போல பாருமா. யாருடா புருஷன்? ஏன்டா புருஷன் பண்ணியாடா வச்சிருக்கேன்? மானகட்ட பேர சாப்பிடு, காசு இருக்கிற புண்ணியமா ஒரு ரவுண்ட் போ. காசு இருக்கிறவங்க ஒரு ரவுண்ட் பார்த்தா சந்தோஷம். பல்லு இல்லாதவன் பக்கோடா திங்கிறான். அப்படிங்க நாக்கு இருக்கிறவன் நக்கிட்டு போட்டுமே. அப்படி நீ எதுக்கு நிறுத்துற? தன்னனா 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 ரப்பகல துக்கமில்ல ராதா செல்வி ஓ நினைப்பு ஓத்தி படுத்தாலும் போகலையே ஓ அடிப்பு. ஸ்டாப் பண்ணி நிக்கிற. அது இல்லதே பார்த்த மாதிரி உட்கார்ந்து ஓ நினைப்பு போலன்றாரே, அதே யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன் உனக்கு ஏன் இவ்வளவு சந்தேகமா இருக்கு? அவன் எனக்கு ஒரு முறைக்கு சகல வேணும். அதான் ரப்பகல தூக்கம் இல்ல ராதா செல்வி ஓ நினைப்பு. ஆளை நசிக்கிறாதையா, கோழி குஞ்சு மாதிரி நசிக்க எடுத்துறாதையா. காஞ்ச மாடு கம்பள விழுந்த மாதிரி இல்ல பொங்க வச்சன்றே அடி பிடிக்கும் போது பொங்க இதுல வச்சாங்க பாரு. ஆறா முதல்ல மண்டை மேல கொண்ட ஓட்டு ரவுண்டு கொண்ட அதுல ஓட்டு. மண்டை மேல கொண்ட ஓட்டு ரவுண்டு கொண்ட அதுல ஓட்டு. கொண்டையில பூவா வச்சு கொண்டையில பூவா வச்சு கொண்டையில பூவ வச்சு கொண்டையில பூவ வச்சு வலிக்கிற. என்னையா அது? பிள்ளை அழுகுதுன்னு பால் கொடுத்து அமத்துறாயா? ஒழுக்க மாடு சில்லுமுக்கு அந்துறேன். வாங்க மாமா. அவன் பசிக்குதுன்றான் போமா. பால் இல்ல. அடுத்தவன் பொண்டாட்டிய அல்வா போல சாப்பிடுறா. அடுத்தவன் பொண்டாட்டிய அல்வா போல சாப்பிடுறா. கட்டின பொண்டாட்டிய கம்பெடுத்து அடிக்கிறையா. அது மாத்திரம் ஒத்திக்கிருமா, ஒரு வாட்டி தொட்டா மட்டும் நொட்டிக்கிருமா. அது மாத்திரம் ஒத்துக்கிருமா. ஒண்ணு தொட்டா மட்டும் தொட்டா மட்டும் தொட்டா மட்டும் தொட்டா மட்டும் தொட்டா மட்டும் பட்டுக்கிருமா. இருக்கும் போல. கவட்டையில கைய விடுறாடா. அதானே கலவாணி முண்டையா. உன் டிபார்ட்மெண்ட் வந்தா அந்த முனையில வச்சுக்கம்மா. யாரு? ஒன்னும் அவசரம் இல்ல. நீ அந்த உன் டிபார்ட்மெண்ட் அங்க வச்சுக்க. அங்க வச்சுக்க. இப்ப தாண்டா போட்டி ஆரம்பம் தம்பி ஜெயரமேஷ். ஓகே பாத்துக்குறோம். சும்மா கிடையாது. ஏற்கனவே இந்த சீசன்ல மட்டுமே சக்கலத்தை எத்தனை வந்திருக்கா கேளவுக்கு? 4-5 வாட்டி வந்துட்டா. ஆமா. விடக்கூடாது. இன்னைக்கு நம்ம கூட சந்திச்சு விடக்கூடாது. நீங்க மாட புடி மாட ஆக்குறோம். அதனால தந்தானே தாண்டனே தண்ணினா ஓய் தண்ணினா ஓய் தந்தானே தாண்டனே தன்னானா ஓய் தன்னானா ஓய் என்னவோ என்னவோ ஓ அடி செம்பந்தி பூ முடிக்கிற சின்னக்கா. ஆமக்கா. என்னக்கா ஒரு சித்தாட்ட ஏசிரிசே சொல்லக்கா. முத்து வண்ணக்கா. அடி என்னவோ என்னவோ ஓய் ஓய். பாரு ஏப்பா நீ தான் இழுத்து விட்டாளா? ஆனா நான் சும்மா 2 டயலாக பேசிவிட்டு நான் ஆடிட்டு போறவள காலை தூக்கி இதான் தூக்கணுக்கிட்டு செவ்வன் ஆத்தில காத்தடிச்சா அல்ல போட்டும்
ஆத்துல காத்தடிச்சாலையோடும். நீ என்னத்துக்கு பல்ல பொழந்துக்கிட்டு இருக்க? எதுக்குடா? எதுக்கு நீ பொழக்குற? காலைய இதுல தூக்கி காமிப்பாங்க. வாசி முண்டை முதல்ல முண்டை சாக மாட்டாம திரியிறான் பாரு. ஆமா பிரசிடண்ட் முகரையில ஆத்தில காத்தடிச்சால போடும் கெண்ட ஆத்துல காத்தடிச்சாலையோடும் கெண்ட விளையாடும். எப்படியா இருக்கு? என்ன விருதுகார இன்னொரு கட்டை யாரோ ஒளிச்சு வச்சிருக்காங்க உள்ள. சாதம் அரைகுறமா போட்டு விட்டுருக்காங்க. மூக்கு போட்டுருக்காங்க. பல்லாங்குழி ஆட வாடி அடி பல்லாங்குழி ஆட வாடி. பொல்லாங்கு சொன்ன போன வழி போடி. பல்லாங்குழி ஆட வாடி. அடி பல்லாங்குழி ஆட வாடி. மிருதங்கார ஒரு கை மண்ணு அள்ளி ரெடியா வச்சுக்கோங்க. லப்புன்னு எரிஞ்சு விட்டு வெத்தலை ஓட்ட ரெண்டு துப்பு துப்பி எடுக்க கொடுமையா. பக்கத்தே போறோம் நாங்க பக்கத்தானே போறோம். பழனி மல்ல வேலவனே பக்கத்தானே போறோம். இதப்பா நான் பழனிக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டேன். இது போது பக்கத்தானே போறோம். நான் பக்கத்தானே போறோம். பழனி மலை ஆண்டவனே பக்கத்தானே போறோம். பழனி மலை ஆண்டவனை பக்கத்தானே போறோம். அண்ணமயில் வேலவனே பக்கத்தானே போறோம். அண்ணமயில் வேலவனே பக்கத்தானே போறோம். பள்ளி மணவாளனே பக்கத்தானே போறோம். வள்ளி மணவாளனை பக்கத்தானே போறோம். பக்கத்தே போறோம் நாங்க பக்கத்தானே போறோம். பழனி மலை வேலவனே பக்கத்தானே போறோம். அவன் எங்க ஓராளோ பக்கத்தே போறோம் நாங்க பக்கத்தானே போறோம். பழனி மலை வேலவனை பக்கத்தானே போறோம். காட்டத்தானே போறேன் நான் காட்டத்தானே போறேன். புதுக்கோட்டையிலிருந்து வந்து காலை தூக்கிதானே காட்டத்தானே போறேன். நான் காட்டத்தானே போறேன். புதுக்கோட்டையிலிருந்து வந்து காட்டத்தானே போறேன். நீ தூக்கி நக்கு வாசி முண்டை அதுக்கெல்லாம் கொடுப்பேன். அவன் பக்கத்தானே போறேன். நான் பக்கத்தானே போறேன். பழனி மலை வேலவனை பக்கத்தானே போறேன். என்னையா அது? அதானே இல்லைடா பல்ட்டி அடிச்சுன்னா மூத்திரம் சுட்டு வடிங்க. அதுக்கு தான் பார்க்குறேன். ஏன் மாயா அப்பா எதில் விட்டேன்? இந்த இதுதானே மூடுறா முதல்ல முண்டை பார்த்து நக்கின. பக்கத்தானே போறேன். நான் பக்கத்தானே போறேன்.
ஹலோ. இங்கே ஹார்மோனி வாசித்துக் கொண்டிருக்கும் ஏ ஜெய ரமேஷ் அவர்களுக்கு பொன்னாடை வைத்து கௌரவிக்கின்றோம். மிருதங்க சக்கரவர்த்தி எஸ்.ஓ. செல்வராஜ் அவர்களுக்கு பொன்னாடை வைத்து கௌரவிக்கப்படுகின்றது. சத்தியமூர்த்தி அவர்களுக்கு பொன்னாடை வைத்து கௌரவிக்கப்படுகின்றது. அண்ணன் சேகர் அவர்களுக்கு பொன்னாடை வைத்து கௌரவிக்கின்றோம். இங்கே பப்பனாக நடித்துக் கொண்டிருக்கும் அன்பு சகோதரர் ஏ.எஸ். தங்கராஜ் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவிக்கப்படுகின்றது. இங்கே டான்சராக நடித்துக் கொண்டிருக்கும் அன்பு சகோதரி ராதா செல்வி அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவிக்கின்றோம். இந்நாடகத்தின் அமைப்பாளரும் எங்களது பாசத்துக்குரிய மூத்தவருமான அண்ணன் டி.வி. ஜெயம் அவர்களுக்காக அண்ணன் சேகர் அவர்கள் எங்களது மரியாதை ஏற்றுக்கொள்வார் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்தனை பேருக்கும் பொன்னாடி அணிவித்து புகழாரம் சூட்டி அன்பு சார்ந்த பெரியவர்களுக்கும் மற்றும் இந்த நாடகத்தின் அமைப்பாளருமாகிய எங்களை போன்ற நாடக கலைஞர்களாம் வாழ வைத்துக் கொண்டிருக்கும் நமது தெய்வமாகிய நமது கீழவளவு மண்ணின் மைதனமாகிய ஏஎஸ் மணியன் ஆடியஸ் உரிமையாளராகிய அன்பு அப்பா ஏஎஸ் மணியன் அன்பாப்பா அவர்களுக்கும் அன்பு அண்ணன்மார்களுக்கும் நன்றிகளை எங்கள் உள்ளங்கொண்டு தெரியப்படுத்தும். நன்றி நன்றி நன்றி. வாமா புதுக்கோட்டை, ஏய் இங்க வா. முதல்ல எதுக்கு புதுக்கோட்டைக்கு புதுக்கோட்டைன்னு பேர் வந்துச்சு? உன் கொட்டையை பூரா புதுப்பிக்கிறதுனால புதுக்கோட்டை. இந்த உன் புருஷன் உன் டார்லிங் அவன் ரவிடி முண்டை அடங்க மாட்டேங்க. நீ புருஷனா வாச்சிடாத. அரை மணி நேரத்துல இவளுக்கு மட்டும் நீ புருஷனா வாச்சேன்னு வச்சுக்க. ஒரு தஞ்சாவூர் பஸ் போதுடா, புதுக்கோட்டை பஸ் போதுடா. ஏறி போ. கை நீட்டாருமா டிரைவர் என்ன கவக்க அவரையும் விடலடா சண்டால மாட்டேன்டா. ஆனா நீ தப்பிச்ச. நான் ஏறி உட்கார்ந்ததே டிரைவர் ரொம்ப ஹெவியா வண்டி ஓட்டுவார். ஆனா ஒரு உண்மைக்கு விஷயம் சொல்லுவாங்க, இவளுக்கு மட்டும் நீ புருஷனா வாச்சிருந்தேன்னு வச்சுக்க, அரை மணி நேரத்துல உன் கையை இழுத்துரும். அள்ளிடுவேன். கோளாரா இருக்கணும். ஆமா சித்தி என்னம்மா என்ன கவலை வேண்டாம். சித்தின்னு நல்லா நொட்டிக்கிட்டு கிடக்குங்க. சொல்லுங்க. நடிப்பு வேற துடிப்பு வேற. கண்டிப்பா கண்டிப்பா. அது மேடைக்கு வந்துட்டேன்னா உதுத்துறணும். மேடைக்கு உள்ள போயிட்டா நம்ம உறவு முறையை ஃபாலோ பண்ணிக்கணும். ரொம்ப 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 டீசென்டான ஆளுங்க நம்ம ரெண்டு பேருமே. சரிங்களா? சித்தியாக இருந்தாலும் சரி, இது என் காதல் பண்ணக்கூடிய தருணம். கண்டிப்பா காதல் பண்ணுங்க. ஆசை அளவோலன் இருக்காங்க. எல்லாத்தையும் அளவோட செஞ்சாதான் வாழ்க்கையில சிறப்பா இருக்க முடியும். கண்டிப்பா. நீ எனக்கு உண்மையா இருப்பியா? ஐயா நான் பிடிச்சல இந்த அந்த மாதிரி பிடி பாப்பா. உன்னைய பிடிச்சி தங்கராஜ பெரிய பொட்டை வரைக்கும் ஊர்ல போயிருவாங்க. நீ விலகாம போய் வெளிச்சுக்கிட்டு நான் செருப்படி ஆகிட்டு தெரியாதுக்கு இவனை போடாதீங்க அப்படி பண்றானதுக்கு ஒழுக்கம் உயிர் தரும். சரி சரி ராதா செல்வி என்ன மாமா நெஞ்சு கலவாணி முண்டை கையை கொடு. நெஞ்ச மட்டும் தொட்டு பாரு. ராதா செல்வி ராதா செல்வினே சொல்லுது. ட்ரில்லர் மிஷின் எடுத்துக்கிறேன். மிஷினே ரெண்டா பொழந்துருவேன். சொல்லு நமக்கு உன்னையும் ஒருத்த வச்சு காலம் தள்ளுறான் பாரு. அவனுக்கு ஒரு கோடி நன்றி. கவலைப்படாத. சொல்லுங்க மாமா. ஆசை அளவாக இருந்தாலும் என் மீது நீ காதல் வைக்கிறாய். கையை விட்டு போக மாட்டீங்களே. நான் என்ன நீக்குற காரணம் உன்னை கடைசி வரைக்கும் வாழ வச்சுதான் பழக்கம். எங்க சோளங்குறியில வீடு கட்ட போறீல்ல, அந்த வீட்டை என் பேர்ல எழுதி வை பாப்போம். இப்பயே உனக்கு ரூம் கட்டி வச்சிருக்கேன். எந்த ரூம்? மாட்டுத்தான்ல பாத்ரூம். எழுதி வைப்பேன். சொல்லுங்க மாமா. செல்வி நம்பர் போட்டாவோட என்னை விட அவங்க உட்காமக்க ஹெவி பெர்ஃபார்மன்ஸ் இருக்கா சண்டால. ஊருக்கு ஒருத்தையே மாட்டிடுறானப்பா எனக்கு. ஏய் கவலைப்படாத. காதல சொன்னா நீ எனக்கு கடைசி வரைக்கும் இருப்பியா? கண்டிப்பா இருப்பேன். அழகிய விழிகளில் 60 கல்லைகளும் எழுதிய திருமகளே. அழகிய விழிகளில் 60 கல்லைகளும் எழுதிய திருமகளே. எழுதிய திருமகளே. அழகிய விழிகளில் 60 கல்லைகளும் எழுதிய திருமகளே.
காவல்துறை கைதாக்கும் ஆயுள் வரை மங்கை நீ ரதி தேவி தங்கை நீ மன்னன் நீ மனமாடு மன்னன் நீ சிறையிட சிறை சிறையிட என்னை கண்ணுக்குள் காவல்துறை கைதாக்கும் ஆயுள் வரை என்ன சிராசாதி உன் போல யாரு இனியும் வரைக்கும் அமுதம் சுரக்கும் அத்தாடி சொன்னாலே வெட்கம் வரும் அழகிய விழிகளில் அறுபது கலைகளும் எழுதிய திருமகளே பட்டு போல் மெதுவாக தொட்டுக்கொள் கட்டிக்கொள் இளநெஞ்சை தொட்டுக்கொள் தலைவன் கரம் தலைவிட வரும் பன்னீரை அள்ளித்தறி என்னாசி செல்ல கிளி பட்டு போல் மெதுவாக கட்டிக்கொள் தொட்டுக்கொள் இளநெஞ்சை ஒட்டிக்கொள் தலைவன் கரம் தலைவிட வரும் பன்னீரை அள்ளித்தறி என்னாசி செல்ல கிளி உன்னாசை ராசாதி உன் போல யாரு இனியும் வரைக்கும் அமுதம் சுரக்கும் அத்தாடி சொன்னாலே வெட்கம் வரும் அழகிய விழிகளில் அறுபது கலைகளில் எழுதிய திருமகளே அழகிய விழிகளில் அறுபது கலைகளும் எழுதிய திருமகளே ஏ ராஜா I love you ராஜா I love you இதய தாகம் இது கனிய மீனம் இது கவிதை பாடி வருவாய் அழகிய விழிகளில் அறுபது கலைகளில் எழுதிய திருமகளே அழகிய விழிகளில் அறுபது கலைகளும் எழுதிய திருமகளே டார்லிங் டார்லிங் தானே மாமா பாக்கியராஜா ஞாபகப்படுத்துறீங்க ஆமா நீங்க பாக்கியராஜனா நான் பூர்ணி ஜெயராமா பூர்ணிக்காத இழுத்து விட்டதை நீ தானே குண்டியா பிடிச்சி அமைக்கிட்டு கிடக்குறேன் பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்குறேன் இந்த காசை வாங்க நான் படுற வாட அவர்தான் சொன்னார் நல்லா அமுக்குமாண்டு அதனால உங்களுடைய காதல் எப்படியோ சொல்லு அதே மாதிரி என்னுடைய காதல் கையை விட மாட்டீங்களா அத்தா எப்படி தெரியுமா சொல்லு சொல்லவா காதுக்கு இதமா அந்த கீழே இவ்வளவு முக்குரட்டில் உட்காந்து நம்ம 3 பேரும் ஊரை வித்துருவ சொல்லு மலையோர மாங்குருவி மாவிலையில் பாட்டெழுதி பாடுதையம்மா மகராணி முன்பறவை ராப்பகலா என் மனம் தேடுதையா மனமேல காது கேக்குதா மனசோடு தீனை வாட்டுதா மலையோர மாங்குருவி மாவிலையில் பாட்டெழுதி பாடுதடி மகராசன் முன்பறவை ராப்பகலா என் மனது தேடுதடி
கை இருக்குது கால் இருக்குது முத்தையா கடவுள் தந்த நிலம் இருக்குது முத்தையா கை இருக்குது கால் இருக்குது முத்தையா கடவுள் தந்த